இந்த சமர இன்னும் சந்தோஷமாக ஏப்ரல் 12 முதல் மே 31 வரை உங்கள் விஜிபி மெரன் கிங்டமில் மேஜிக்கல் மெர்மெட் ஷோ மிஸ் பண்ணிடாதீங்க. டெலிவிகிற நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய கல்யாணி. ஸோ இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன் யாரோட இருக்க போகுது அப்படின்னா, நீங்க டெலிவிஷன்ல பார்த்து ரசிச்ச உங்க எல்லாருக்குமே ரொம்ப அபிமான ஜூலி அவர்கள், அதாவது விசாலாட்சி அவர்கள். அதே மாதிரி அவங்களோட ஹஸ்பண்ட் ஹூஸ் ஆல்சோ பிஹைண்ட் த கேம் அண்ட் மீடியாவில் கலக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய மணிகண்டன் அவர்கள். வணக்கம். ஹாய்மா, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? சூப்பரா இருக்கும். சூப்பர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே. சின்னதா ஒரு குட்டியா டென்ஷனா ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. என்ன சார், யூஸ்வலா பிஹைண்ட் த கேம் இருப்போம். இல்ல இப்போ இவங்களுடைய ஹெல்த்துக்காக அந்த சின்ன ஸோ அப்போ ஐ திங்க் அதுலேருந்தே ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரெக்னென்சி, இந்த பேபி எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? எங்கள் ரெண்டு பேருக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலாக லைஃப்பில் வந்து 10 years ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. ரொம்ப போராட்டங்கள்லாம் தாண்டி இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு எனக்கு. முன்னாடியே கன்சீவ் ஆன ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்தால் எனக்கு அபார்ட் ஆகிடுச்சு. அதுவே ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன் நான். திரும்பவும் இருக்கிற எல்லா சாமியும் நாங்கள்லாம் வேண்டிட்டு திரும்பவும் என்னோட ஷூட்டிங்லாம் கொஞ்சம் எல்லாம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இது ப்ராசஸ் பண்ணுமா. ஸோ இந்த தடவை நல்லாவே சக்ஸஸ் ஆச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி. என் லைஃப்லேயே இது ரொம்ப எனக்கு முக்கியமான ஒரு தருணம் சொல்லலாம் எங்கள் ரெண்டு பேருக்குமே. ஏன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஏக்கமாக இருக்கும். என்னடா அது நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 நாள் முன்னாடி தான் எனக்கு 5th month பூச்சூடல் முடிஞ்சுது. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த நலுங்கு இந்த பேங்கிள் வச்சோடனே எனக்கே கண்ணன் தண்ணிலாம் வந்துடுச்சு. ஏன்னா என் லைஃப்பில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஏஜ் 42 ஆகிடுச்சா. அது என்னடா அது அப்படின்னு ஒரு நம்மளுக்குன்னு ஒரு துணை வேணும் இருக்கும். எப்படி ஒரு ஹஸ்பண்ட் ஒரு துணை கிடச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு குழந்தை தான், அடுத்த லைஃப் நம்மளுக்கு குழந்தை தான். அது இல்லைன்னு போது ரொம்ப லைஃப் வந்து ஐயோ என்னடா அது இப்படி இருந்தது. ஆனால் கடவுளாக பார்த்து உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு புது லைஃப் கொடுத்துருக்காரு. இது புது லைஃப் போயிட்டு இருக்கு இப்போ எனக்கு. அடுத்த இன்னிங்ஸ் மாதிரி கன்சிடர். ஆமாம், கண்டிப்பாக சார். ஆனால் இந்த 10 years வந்து நிறைய லாஃப்டர், நிறைய லவ், நிறைய லோஸ், அப்ஸ், இந்த எல்லாமே கடந்து வந்திருக்கீங்க. நீங்கள் எப்பயுமே கூடயே இருந்திருக்கீங்க, அந்த ஸ்ட்ரகிளை பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த மொமெண்ட் எவ்வளோ ஸ்பெஷல்னு அவங்க சொன்னாங்க. பட் இந்த 10 yearsல வந்து மென்டல் பிரேக் டவுன் ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நீங்கள் கூட இருந்து பார்த்துருப்பீங்க. அதை பற்றியும் கண்டிப்பாக சொல்லணும். இல்லை, அது இவங்க சொல்கிற மாதிரி தான். நிறைய இடத்துல நிறைய ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலாகவே இருக்கும் நம்மளுக்கு. அது மாதிரி ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருக்கும். அதனாலே நிறைய ஃபங்க்ஷன் அவாய்ட் பண்ணிவிடுவோம். என்னென்னா இப்போ ரிலேட்டிவ் வந்துட்டு நல்லா இருக்கியா, கெரியர் நல்லா இருக்கா, ப்ரொஃபஷன் நல்லா இருக்கான்னு கேட்குறத விட இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறப்போ நம்மளுக்கு அது அந்த நம்ம எவ்வளோ பெயின் அதை ரிசீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. அது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கு அது வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன், நம்மளுக்கு அது வந்துட்டு பெயின். ஸோ அதை நான் எங்கே போனாலுமே அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. அதனாலேயே மோஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது லாஸ்ட்டு ஒரு டிசம்பரில் ரிசல்ட் சொல்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ அந்த ஹாப்பியோட வெளிப்பாடு தான் நான் இப்படி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது 10 years ஒரு டிகேட் ஆகிடுச்சு எங்களுக்கான ஒரு பேபி நாங்கள் பார்க்கறதுக்கான ஒரு அந்த மொமெண்ட் வர்றதுக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மொமெண்ட்டை கையில் நான் பேபியை பார்க்கறதுக்காக. வி ரியலி லுக் ஃபார்வர்ட் டு டச் வுட். அக்கா, ஆனால் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து நமக்கு சுற்றி இருக்கிறத தாண்டி உங்களுக்கே ஒரு ஏக்கம் இருந்தது அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் இந்த செய்தி நீங்கள் வந்து பார்க்கும்போதோ இல்லை கேட்கும்போதோ ஒரு மாதிரி புல் அரைச்சிருக்கோம்ல, அந்த மொமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள். அது ரிசல்ட்டு காலைல போய் இது பிளட் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 hours திரும்பவும் எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்துடுச்சு, வாங்க வாங்கன்னு. நானும் இவரும் டென்ஷனாகவே போயிருந்தோம். ஆக்சுவலாக என்னடா இருக்க போகுது பயந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. நான் அழுதுட்டேன். ஆக்சுவலாக அங்கேயே ஹாஸ்பிட்டல்லையே நான் என்னையே அறியாமல் அழுக வந்துருச்சு. ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க, ஏஜ் 42 ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எப்படி அப்படி இப்படின்னு சில பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா. அந்த ஒரு டென்ஷன் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அப்போது அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு என்னென்னா இவர் எனக்கு சந்தோஷப்படுத்தணும். இவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, என் ஃபேமிலி சர்க்கிளும் சரி, எல்லோரும் அப்பா ஆகிட்டாங்க. இவர் வந்து தனியாக இருக்கும்போது அது எனக்கு கொஞ்சம் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரிப்போர்ட் வந்தோடனே தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இல்லை, அது ஒவ்வொரு ரைட்டில் நடக்கலை. இது வந்துட்டு 3ஆம் டைம். ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி கன்சீவ் ஆகிட்டு மிஸ்கேரேஜ் ஆச்சு. செகண்ட் டைம் கன்சீவ் ஆகிட்டு 3 months லேட்டராக
பேபி ஃபார்ம் ஆனது வந்துட்டு அந்த யூட்ரஸோட டியூப்பில் போயிட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அது 3 monthsக்கு கழித்து அதை டெர்மினேட் பண்ணணும், இமீடியட்டாக டெர்மினேட் பண்ணணும். இல்லைன்னா யூட்ரஸ் வந்துட்டு பிளாஸ்ட் ஆகிடும் சொல்லி எங்களை பான் பண்ணி உயிர் பிடிச்சி வந்தான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக. ஸோ அதனால் 3rd time திருப்பி கன்சீவ் ஆகிறப்போ அந்த சந்தோஷப்படுறதை விட அந்த பயம் தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயம் இருந்தது. திருப்பி அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்ற ஒரு அந்த பயத்தையே நாங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தோம். 5 months யார்ட்டையுமே ஷேர் பண்ணாமல் அதை ஹோல்ட் பண்ணோம். யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா வந்துட்டு ஆஃப்டர் 5 monthsக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த சக்ஸஸ் ரேட்டு 60% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலே நாங்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ணாமே அதை எதுவுமே அது வரைக்குமே திக்குன்னு ஒரு மாதிரி ஒரு அண்டர் ப்ரெஷரில் தான் அப்படி ஒரு பொசிஷன் இருந்தது. ரொம்ப அந்த அந்த மொமெண்ட் வந்துட்டு மறக்க முடியாது. ரொம்ப அது ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக அந்த மூமெண்ட்லாம் தாண்டி வந்தாச்சு. ஸோ அது முந்தனத்து தான் வந்துட்டு அவங்களுக்கான 5th monthக்கான ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக செலிப்ரேஷன் வீட்டிலே பண்ணோம். யூஸ்வலாக வந்து ஒரு 2 வாட்டி நம்ம வந்து வரப்போகுது, நம்ம கையில் எடுக்க போகிறோம் பேபியை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்ததுக்கப்புறம் இல்லை அது இஸ் நாட் ஹேப்பனிங் அப்படின்னு மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இல்லை அதுலேருந்து வெளில வர்றது அப்படிங்கிறதே ஒரு ஃபேஸாக உங்களுக்கு இருந்திருக்கும். இதுக்கு நடுவில் நீங்கள் மீடியாலேயும் இருந்தீங்க. ஸோ மீடியாவிலேருந்தும் நிறையா கேள்விகள் வந்திருக்கும். எப்படி அதுலேருந்து வெளில வந்தீங்க? அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான். என்னை ஹேண்டில் பண்ணி என்னை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தது என் ஹஸ்பண்டும் என்னோட அம்மா அப்பா ஃபேமிலி. நடுவில் வந்து ட்ரிப்பெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. என் மைண்டு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு மூணாரா ட்ரிப்லாம் கூட்டிட்டு போயிட்டு என்கேஜ்மெண்ட் இதே மாதிரியான சீமந்தம் ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப இவங்களை பக்கத்துல உட்கார வச்சு அந்த ஃபீல் வரக்கூடாதுக்கு இவங்களுக்கும் வளையல் போடுவாங்க. அந்த ஒரு லோன்லியா அவங்கள விடாம இஸ் ஆல்சோ கேரிங் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கான விஷயம் பண்ணிட்டே இருக்கு. என் மைண்டை சேஞ்ச் பண்ண ஃபுல்லா என் ஃபேமிலியும் முழுக்க முழுக்க என்னோட வீட்டுக்காரர் மட்டும்தான். இப்போ வரையும் இவர் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்ல இருக்காரு ஆக்சுவலா. பட் வாட் யூ வென்ட் த்ரூ மைண்ட் செட்டாக என்ன கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அந்த என்னோட பெட்ரூம்லேயே படுத்துகிட்டே இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். நான் பழகிட்டேன்னா நான் அப்படி பழகுவேன் ஆக்சுவலாக. கொஞ்சம் நடுவில் ஒரு 2 months ரொம்ப மென்டலி டிஸ்டர்பாக தான் இருந்தேன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்பவும் ப்ராஜெக்ட் வந்துச்சு. ப்ராஜெக்டில் சரி கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட்டுக்கு போனதுக்கப்புறம் மைண்ட் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால என்னை பற்றி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியும். கொஞ்சம் மைண்ட்லாம் சேஞ்ச் பண்ணி அப்படி இப்படி பண்ணி கொஞ்சம் திரும்பவும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் ஏறிட்டு இருந்தாங்க. ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். டெய்லி ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு டான்ஸ்னால் அவ்வளோ உயிர் ஆக்சுவலாக. ஸோ ஒரு 2 months ரெஸ்ட் எடுத்துட்டக்கு அப்புறம் தான் என்னால் எல்லாமே வேலையெல்லாம் செய்ய முடியும்ட்டாங்களா. ஒரு 2 months ரொம்ப டிஸ்டர்பாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டோன்னு தான் ஃபாலோவர்ஸ்லாம் நிறையா வந்ததுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. இப்பயும் நிறையா வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ என்னால் போக முடியல. அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்கு. டான்ஸ் ஆட முடியாது, கண்டிப்பாக டான்ஸ் ஆடக்கூடாது. அது இல்லாமல் நீ ஒரு மாதிரி மைமிங் ஆக்டோ அல்லது உட்காந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணு, வித்தவுட் டான்ஸ் நீ என்ன பண்ண அப்படின்னு அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ அதுவும் முடியல, உட்காந்து பண்ணுறதுக்கான பொசிஷன் இல்லை. பட் அக்கா இந்த ஆஸ் அ உமனாக இந்த லேட் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறதுல ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சேலஞ்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக ஃபேஸ் பண்ணக்கூடியது டிஃபிகல்ட்டிஸாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடியது ஷேர் பண்ண முடியுமா? எனக்கு ஃபஸ்ட்டு மென்டலி நான் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தேன் ஆக்சுவலாக. ரொம்ப டிஸ்டர்பாகவே இருந்தேன். என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது. ஏன்னா கன்சீவ் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒர்க் எதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டில் இருந்தேன். நம்மளுக்கு ஒர்க்கும் தேவைப்படும், நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கணும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வரத்துக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மனதைரியம் வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப்பே எடுக்க முடியும். இல்லைனா வந்து உட்காந்துட்டோன்னா நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியாது. இன்னொன்று நான் எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று என்னென்னா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் பிள்ளைய பெற்றுக்கு தான் நான் சொல்கிறேன் தவிர என்ன மாதிரி லேட் பண்ணிடாதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். கல்யாணம் முடிஞ்சோடனே சில பேர் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே கொஞ்சம் தள்ளி போடுறாங்க. ஆக்சுவலாக நான் ஒன்றே தான் சொல்லுவேன், தள்ளி மட்டும் போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஏன்னா லேட் ஏஜ் அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி ஆகுறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக. அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு நம்ம உடம்புல சக்தி வேணும். அது இருந்தால் தான் மட்டும்தான் நம்மளால் எல்லாமே பண்ண முடியும். இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, உடஞ்சி போயிடுவோம் நம்மளால். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மனதைரியம் வேணும், சப்போர்ட் வேணும். அது மட்டும்தான் வேணும், வேறு எதுவுமே இல்லை நான் எதிர்பார்க்குறேன்.
சொல்கிறது ஒன்று அதே மட்டும்தான். கல்யாணம் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே பிள்ளைய பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை எப்படி வேணாலும் நம்மளுக்கு கிடைக்கும். கிடைக்காமலாம் ஒன்றும் இருக்காது, கண்டிப்பாக கிடைக்கும். உங்க ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கு? இவங்களுக்கு வந்துட்டு இப்போ ட்ரீட்மெண்ட்டில் தான் கன்சீவ் ஆகிருக்காங்க. பட் நேச்சுராகவே கன்சீவ் ஆகிருக்கான விஷயம் பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படி தான் இருந்தது. பட் அதுவுமே ஃபெயிலியர் ஆச்சு. செகண்ட் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து அதுவுமே ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ தேர்ட் டைம் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போகிறப்போ இவங்க சொல்கிற அந்த பாயிண்ட்டு தான் அக்செப்ட் பண்ணும். அதாவது வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டாகவே வந்து குழந்தை பெற்றுக்கிறது வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்துட்டு ஒரு அனலைசிஸ் சொன்னாங்க என்கிட்ட. அவங்க சொன்னது வந்துட்டு அதாவது சிட்டி பேஸில் வளர்கிற கேர்ள் சைல்டுக்கு அந்த ஃபுட் ஹேபிட் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ அங்கே வர ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் வர 60% ஏஜ் பார்த்திங்கன்னா 30 to 35 தான் வராங்க லேடிஸ். எல்லாருக்குமே வந்துட்டு அந்த சிஸ்டன்ற ஒரு பிரச்சனை, ஃபுட் ஹேபிட்னால நிறைய இஷ்யூ இருக்குது. அவங்க சார் நீங்கள் வந்து 30 to 35 நீங்கள் குழந்தை பார்த்துட்டிங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டேட்டஸ்க்காக ப்ரொஃபஷனுக்காக நீங்கள் கோல் பண்ணுறீங்க, தள்ளி போடுறீங்கன்றப்போ இந்த பிரச்சனை வரும். ஸோ அதனால் ஏர்லியஸ்ட் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மேரேஜ் பண்ணி குழந்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. நீங்கள் 30 to 34 அப்புறம் அந்த அவங்களுக்கு ஃபார்ம் ஆகிற ஈவன் மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருக்குமே ஃபார்ம் ஆகிற அந்த எக்கோடைய பெருக்கம், அதாவது க்ரோத்துன்னு சொல்கிறது அப்படியே 50% அப்படியே ட்ராப் ஆகிடும். ஆஃப்டர் 35 அப்புறம் 20% தான் அதனுடைய க்ரோத் இருக்குமா. ஸோ அதனால சக்ஸஸ் ரேட் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்படியே ட்ராப் ஆகிடும். நீங்கள் இப்போ 35 அப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் நினச்சாலுமே அது கிடைக்காது. ஸோ அதனால் வந்துட்டு எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு as soon as possible நீங்கள் குழந்தை பார்த்துக்கிறீங்களோ அது நல்லது. ஸோ நிறைய வந்து ப்ரெக்னென்சி விஷயங்கள் வந்து பேசிட்டோம். ஐ திங்க் வி ஷுட் ஆல்சோ டாக் அபவுட் யுவர் மீடியா கெரியர். விசாலாட்சி அவர்கள்லேருந்து ஜூலியாக வந்து எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ண அளவுக்கு அந்த ஜேர்னின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, விசாலாட்சி டு ஜூலி, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். விசாலாட்சி ஜூலி தான் ஆக்சுவலாக நம்ம ஃபீல்டுக்கு வந்து ஜூலின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக விசாலாட்சின்னு தெரியவே தெரியாது. என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன் அவங்களோட சாரோடது தான், கோகிலா எங்கே போகிறாள். ஸோ எனக்கு நேம் என்ன போடணும்னு சொல்லும்போது விசாலாட்சின்னு சொன்னேன். விசாலாட்சி மாமி பேர் மாதிரி இருக்குது, அதனால வேண்டாம் நீ ஜூலியே வச்சுக்கோன்னு சொல்லி எனக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த நேம் வந்து எனக்கு ஃபுல் இது கொடுத்தது அவங்க தான். அதுலேருந்து ஜூலின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும். விசாலாட்சி சொன்னால் யாருக்குமே தெரியாது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மட்டும்தான் விசாலாட்சின்னு தெரியும். சில பேர் இன்னி வரையும் நான் கிறிஸ்டின் தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதனாலேயே நான் வந்து எல்லா இன்ஸ்டாகிராமும் சரி ஃபேஸ்புக்கும் சரி விசாலாட்சி தான் போட்டிருப்பேன் நான். எல்லாருமே கேட்பாங்க உங்கள் பேர் ஜூலி தானே? என் பேர் ஜூலி தான். விசாலாட்சி தான் எங்கள் உண்மையான பேர். ஜூலி இஸ் பெட் நேம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஆக்சுவலாக ஆச்சு எனக்கு தெரிஞ்சு இப்போது கரெக்டாக 25 years ஆகிடுச்சு இந்த ஃபீல்டுக்கு வந்து. விவேக் சார் கூட ஒரு 40 படங்கள் பண்ணியிருக்கேன். என்னோட குரு யாருன்னு கேட்டிங்கன்னா விவேக் சார் தான். ஓகே, எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அவரை? அவரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா. அவர் இருந்திருந்தா என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்துருப்பாரு. கஷ்டப்படுறவங்களுக்கு லைஃப் கொடுக்குற ஒரே ஒரு மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா விவேக் சார் மட்டும்தான். அவர் மாதிரி ஒரு மனிதர் இருக்கவே முடியாது. அவரை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நாங்கள் எங்கள் டீம் எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். நாங்கள் ஒரு கப்பலில் வந்து ஒருத்தங்க மீடியாவில் இருந்தாலே அது வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அது ஃபினான்ஷியலாக இருக்கலாம், எமோஷனலாக இருக்கலாம். ஏன்னா எப்போ ப்ராஜெக்ட் வரும்னு தெரியாது, எப்போ முடியும்னு தெரியாது, நிறைய சிக்கல் இருக்கும். இப்போ 2 பேருமே மீடியாவில் இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த பேலன்ஸ் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு? அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓரளவுக்கு நாங்கள் ஏதாவது மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நான் இப்போ வீட்டில் இருக்கிறனால இப்போ இவர் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. சப்போஸ் இவருக்கு ஒர்க் இல்லாத போது என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, அந்த கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் எங்களை ஏதாவது இப்போ வரையும் காப்பாற்றிட்டு இருக்காரு. இப்போ மீடியா வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அப்போது மாதிரிலாம் இல்லை. இப்போ நிறைய புதுமுகங்கள் நிறையா வந்துட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒன்று என்னென்னா, நம்ம மீடியா இருக்கவங்கள சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு ஒரு அப்போலேருந்து ஆசை, இவருக்கே தெரியும் ஆக்சுவலாக. எனக்கு ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த பாப்பாலாம் பிறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணாதான் மீடியாவோட இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது சைட் பிஸ்னஸ் சப்போர்ட்டாக இருக்கும். இதை நம்பி நம்மளால சத்தியமா லைஃப் நம்மளால ஓட்டவே முடியாது. ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி மீடியா நிறைய மாறி இருக்கு, நான் வந்த போது வேற மாதிரி இருந்தது, இப்போ வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி மாற்றங்கள் பாக்குறீங்க? இப்போ வந்து எப்போ இந்த சோஷியல் மீடியான்னு ஒன்று நிறைய விஷயங்கள் வந்ததோ, டிக்டாக் ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்ததோ, இப்போ நிறைய அங்கேருந்து தான் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நிறைய
சீரியல்ஸ் நிறைய பேர் இதை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி இப்போ இருக்கிறவங்கள இப்போ மீடியா சில இது பேர் மறந்துடுறாங்க ஆக்சுவலா. என்னன்னா சரி இவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இவங்க வேண்டாம் அப்படின்னு. நான் சத்யா பண்ணும்போதே நான் 2 பசங்களுக்கு அம்மா ஆக்சுவலா. அப்பவே 2-3 பேர் என்ன கேட்டாங்க, ஏன் அம்மா கேரக்டர் பண்ற, இப்பவே ஏன் அம்மா கேரக்டர் பண்ற, ஒரு அண்ணி கேரக்டர் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு அக்கா கேரக்டர் பண்ணலான்னு. மேரேஜ் ஆகி ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒர்க் இல்லாம ரொம்ப நாங்கள் அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருந்தோம். என்ன கேரக்டர் வந்தாலும் பண்ணலாம் தான் என் மைண்ட் செட் இருந்தது ஆக்சுவலா. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து டான்ஸு, ஆக்டிங்கு இதுதான். அதனால நான் அந்த அந்த இதில் தான் நான் இருந்தேன் ஆக்சுவலாக. எது இருந்தாலும் பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போவும் இருக்கிற பிளானிங் என்னன்னா, பேபி வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் ஒரு 2 இயர்ஸ் திரும்ப நம்ம ஒர்க் போக முடியாது. அதுக்கப்புறம் பாட்டி கேரக்டர் கூப்பிட்டா கூட நான் போயிடலாம் தான் ஒரு பிளான்லயே இருக்கேன் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம மீடியா அந்த மாதிரி இருக்கு, புது வரவுகள் நிறைய இருக்கு ஆக்சுவலா. இந்த ரீல்ஸ் இந்த எப்போ இதெல்லாம் வந்ததோ, இப்போ ஒன்னொன்று என்னன்னா, இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் ரீல்ஸை ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அது பார்த்து தான் இப்போ சூஸ் பண்ணி கூப்பிடுறாங்க ஆக்சுவலா. இப்போ ஒரு கொலாப் பண்ணாலே ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க மேடம், அதனால உங்களுக்கு பண்ண முடியாதுன்றாங்க சில பேருக்கு. இல்லை உங்களுக்கு இவ்வளோதான் பண்ண முடியும், பே பண்ண முடியாதுன்றாங்க சில பேர்லாம், பெய்ட் கொலாபரேஷன்லாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அப்போல்லாம் அப்படி கிடையாது. நான் அப்போல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 3 ஷூட் போவேன். இங்கே ஒரு ஆஃப் டே முடிப்பேன், இங்கே ஒரு 10 நிமிஷம் இருப்பேன், இங்கே ஒரு ஆஃப் டே, அந்த மாதிரி போயிட்டு இருந்த லைஃபு இப்போது காலையில் ஒரு ஷூட் போனால் ஒரு ஷூட் தான் அட்டன் பண்ண முடியுது. இப்போல்லாம் 2 ஷூட்லாம் அட்டன் பண்ணவே முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அந்த நம்ம ஃபீல்டு நிறைய சேஞ்சஸ் ஆயிடுச்சு இப்போ. இப்போ கூட ஜோடி போய்கிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் முடிகிற கட்டத்தில் இருக்கு. இப்போ இருக்க ஜோடி பார்க்குறீங்களாக்கா? ஓகே. ஸோ அப்போ நீங்கள் பண்ண ஜோடிக்கும் இப்போ பண்ண ஜோடிக்கும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா இந்த மேக்கிங்லேருந்து ப்ராசஸ்லேருந்து? இப்போ இருக்க டான்ஸ் ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. அப்போ இருந்த டான்ஸ் ஸ்டைல் வேற, இப்போ இருந்த டான்ஸ் ஸ்டைல் வேற. எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ இருக்கிற மாஸ்டர்ஸ்லாம் நிறைய ஐடியாஸ் வச்சு அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ ஜோடியும் பிடிக்கும். நம்ம ஜீ தமிழோட அந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலாக இருக்கும். அவங்க பண்ணுற மாஸ்டர்ஸ்லாம் வேற ஐடியாவாக இருக்கும். அது ஒன்று என்ன, சில இதில் அந்த ஹிந்தி இதுலேருந்து எடுத்து சில கான்செப்ட்லாம் எடுத்து நிறைய ஐடியாஸ்லாம் பண்ணாங்களா, அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்க நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஆக்டிங் மட்டும் இல்லை, டான்ஸும் சரி, எது இருந்தாலும் சரி, நிறைய டிஃப்ரென்ஸ் நிறைய இருந்துட்டு தான் இருக்கு ஆக்சுவலா. அக்கா நீ எத்தனையோ வந்து சீரியல்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத அப்ரிசியேஷன் நோட் பற்றி ஷேர் பண்ண முடியும்? எனக்கு மெயின் வந்து பேடன் மீடியா தான் ஆக்சுவலாக. ராதிகா மேமோட இது அவங்களோட ப்ரொடக்ஷனில் எல்லா ப்ராஜெக்டும் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா சமுத்திரகாணி சார் டைரக்ஷனில் அரசி பண்ணேன். அதுதான் ஃபஸ்ட்டு நான் பண்ண வில்லி கேரக்டர். அது மூலிமா தான் எனக்கு நிறைய வில்லிகள் ஆஃபர்ஸ் நிறையா வந்தது. ஸோ எனக்கு அந்த இது என் லைஃப்பில் எதுவுமே மறக்கவே முடியாது. மூவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னோட குருநாதர் விவேக் சரோட ஃபஸ்ட்டு அவர் கூட நடித்த காதல் சடுகுடு, மைனர் குஞ்சுமணி சுட்டுட்டேன்னு சொல்லிட்டு அந்த காமெடி ட்ராக். ஸோ அதுலேருந்து நிறைய காமெடிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் படம்னா காமெடியில் தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. சீரியல்ஸ் வந்து இந்த வில்லி கேரக்டர் தான் செட் ஆச்சு. அதனால அது அப்படியே போச்சு, லைஃப் வில்லி கேரக்டராகவே போச்சு. மக்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. நிறைய பேர் அடிக்கலாம் வந்திருக்காங்க என்ன. அப்படியா? ஆமா. நீங்க 2 பேரும் ஒண்ணா போகும்போது அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு? என்ன கேட்டிருக்காங்க, எப்படி இப்படிப்பட்ட வில்லி இப்படிலாம் ரோல் பண்றாங்க, வீட்டில் எப்படிங்க உங்களை வச்சு நீங்க ஹேண்டில் பண்றாங்க, நீங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்கல்ல அப்படிலாம் என்கிட்ட கேட்பாங்க. சார் ஆஃப் த ஸ்க்ரீன் வேறு, ஆன் த ஸ்க்ரீன் வேறு. அவங்க நடிக்கிறப்ப மட்டும்தான் கட்டு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலி உமன் தான். அது நான் ஃபீல் பண்ணுறேன். அது நடிக்கிறப்போ வேறு, ரியல் லைஃப் வேறு, ரியல் லைஃப் வேறு, ரியல் லைஃப் வேறு. அது ஒரு சில பேருக்கு மைண்ட் செட் பண்ணிடுறாங்க. சீரியல்ல இப்படி வில்லியா இருக்காளே, இப்போ வீட்லயும் இப்படிதான் இருப்பா போல இருக்கு அப்படின்னு சில பேருக்கு மைண்ட் செட் அதை அவங்க அப்படி பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நேரில் பார்த்தா நீ அப்படி இல்லையேம்மா, ஏம்மா டிவியில் புருஷனை இப்படி கொல்ற நீ அப்படின்வாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலாக நிறையா. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு அது அவார்ட் மாதிரி நாங்களாம் அதெல்லாம் ஃபீல் பண்ணுறோம் ஆக்சுவலாக. திருப்பிய சினிமா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சினிமா நீங்கள் பேசும்போது நிறைய டெலிவிஷன் பற்றி பேசுனீங்க, திருப்பியும் அதில் என்ன கதாபாத்திரம் வந்தாலும் நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் சினிமாக்குமா, சினிமாவும் உங்களுக்கு பண்ணுற பிளான்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வேறு ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஆரம்பித்து அது ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ மூவிஸும் நல்ல கேரக்டர் வந்தால் பண்ணுறேன். சும்மா வந்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் பண்ணுறதில்ல. கொஞ்சம் நம்மளோட முகமும்
தெரியட்டும் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். மூவிஸும் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் கடைசியாக ஒர்க் பண்ண ஃபிலிமினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ பேர் சொல்ல முடியல அப்படின்னாலும் மேபி ஏதாவது கொஞ்சம் ஒரு டேனியல் பாலாஜி இறந்து போயிட்டார். அவர் லாஸ்ட்டாக நடித்த படம் அதுதான். அந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு டாக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. தனியார் ரவிச்சந்திரன் பண்ணியிருக்காங்க, பாக்கியராஜ் சார் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து அன்டைட்டில் மூவி. பட் அதுதான் ஆமாம், கூடிய விரைவில். சரி, நீங்கள் வந்து டிரெக்ஷனில் இருக்கீங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து ஒரு டிரெக்டராக பார்க்க முடியுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்சோ இல்லை ஸ்ட்ரகிளோ ஹார்ட்ஷிப்ஸோ அவ்வளோ வந்து நம்ம கேள்விப்படுறோம். உண்மையாலுமே வந்து ஒரு நம்மளுடைய படம் ஃபிலிம் பை அப்படின்னு சொல்லி மணிகண்டன் அப்படின்னு வரணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜேர்னி எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது? ரொம்ப டிஃபிகல்ட். அதாவது அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இன்றைக்கி நிறைய சினிமாக்கள் மக்களுக்கு ஏன் பிடிக்கலன்னா, நம்மளுடைய இங்கே இருக்கிற நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற கேரக்டர்ஸ் அதெல்லாம் தாண்டி அப்நார்மல் கேரக்டர்ஸ் வந்து சினிமாவில் கொண்டு வர்றாங்க. அது நமக்குள்ளே கனெக்ட் ஆகாது. கனெக்ட் ஆகிற கேரக்டர் கொண்டு வந்தால் மட்டும்தான் இங்கே சினிமா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு நான் லேர்ன் பண்ண சினிமாவில் வரை தெரிஞ்சுக்கிட்டது, நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற, வெளியில் பார்க்குற, நம்ம நேரடியாக எங்கெங்கே பார்க்குறோமோ அந்த கேரக்டர்ஸ் வச்சுட்டு அது மாதிரியான பேஸ்டான ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கும் டாடா ஹிட்டு, இப்போ ரீசனபுளாக மஞ்சுமேல் பாய்ஸ் ஹிட்டுன்னா அது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட். இப்போ 2006 நடந்த ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஏன் ஹிட் ஆகுது, இப்போ பிரேமுல ஹிட் ஆகுது. நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற கேரக்டர்ஸ் வச்சு அழகான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி மூவ் பண்ணுறாங்க. அதை விட்டுட்டு நான் ஃபாரின் மூவி பார்க்குறேன், அந்த மூவி பார்க்குறேன், இந்த மூவி பார்க்குறேன், அது நம்மளுக்கு ஸ்டேஞ்சஸான கேரக்டர்ஸ் வச்சு ப்ளே பண்ணி பண்ணுற படங்கள் என்றைக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் இருந்து, நம்மளுடைய கல்ச்சரில் இருந்து, நம்ம டெய்லி பார்க்குற கேரக்டர்ஸை பிடிச்சி நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி சினிமா பண்ணுறது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு என்றைக்குமே அது சாகா வரம் பெற்ற சினிமாக்கள். இன்றைக்கி எல்லா சினிமாக்களும் மறக்க முடியாத சினிமாக்கள் இருக்குன்னா எல்லா சினிமாக்களும் நம்ம ஸ்டடி பண்ணாவே தெரியும். எல்லாமே அந்த பேஸில் வந்த சினிமாக்கள் என்றைக்குமே சாகா வரம் பெற்ற சினிமாவாக தான் இருக்கும். அதே தான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். அக்கா, ஆக்சுவலாக இப்போது திரையில் வரவங்களுக்கு கிடைக்கிற ரெக்கக்னிஷன் வந்து திரைக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இப்போவுமே ஒரு பெரிய கேள்வி அப்படின்னு சொன்னான்னா டைம்ஸ் ஆஃப் சேஞ்ச். முன்னாடி வந்து ஒரு டிரெக்டருடைய பேர் சொன்னால் அவங்க முகம் ஞாபகமே வராது. ஆனால் இப்போ வந்து டிரெக்டருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. நீங்கள் திரை உள்ளே இருக்கீங்க, திரையில் நிறைய பேர் உங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அவர் திரைக்கு பின்னாடி இருக்கனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். அவருக்கு நடக்கக்கூடிய அந்த ஜேர்னியில் இருக்கக்கூடிய ஹார்ட்ஷிப்ஸை நீங்கள் பர்சனலாகவே பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் வந்து ஒரு கதை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரெடி பண்றாருன்னா அந்த கதை போய் பிச் ஆகி அது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 7 years 8 years ஆச்சுன்னா அது வரைக்குமே அந்த கதை ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த மாதிரி இந்த ஜேர்னி வந்து கூட இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குக்கா? எனக்கு ஆக்சுவலாக வந்து இவரோட ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு என்னை படிக்க வைப்பார். ஆக்சுவலாக எப்படி இருக்கு, ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, என்ன பண்ணணும், எல்லாம் ஐடியாஸ்லாம் கேட்பாரு. நான் ஒரு சில இதெல்லாம் சொல்லுவேன், சேஞ்ச் பண்ணுவார். அப்புறம் திரும்ப படிக்கும்போது ஓகே, எனக்கு என்னென்னா இது நம்ம படிச்சிட்டோம், இது எப்போ நம்ம வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்ப்போம், எனக்கு அவ்வளோதான் வெயிட்டிங். எப்போ இந்த டைரக்டர் MS மணிகண்டன் எப்போ அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்ப்போம் அப்படின்னு தான் எனக்கு இன்னும் அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலாக அதுக்காக தான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். ஸோ ஐ திங்க் வி ஷுட் ஆல்சோ டாக் அபவுட் யுவர் ஃபேமிலி. உங்கள் அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க? அவங்க எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க இந்த பயணத்தில்? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என்னோடய ஃபேமிலி சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலாக. ஏன்னா என் தம்பிக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க, இப்போது 3 வயசு ஆகுது, விருஷான்னு சொல்லிட்டு. அந்த விருஷா வந்ததுக்கு அப்புறம் தான் என் தங்கிக்கும் பாப்பா பிறந்தது. அடுத்தது இப்போ நானும் பாப்பாவாக இருக்கேன். அது எங்கள் வீட்டு ஒரு செல்லக்குட்டி எங்களுக்கு விருஷான்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அது லக்கி சாம் தான். அது அவ்வளோ சமத்து அந்த குழந்தை, எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான குழந்தை. அதுக்கப்புறம் விகானா என் தங்கையோட குழந்தை, அதுவும் ரொம்ப ரொம்ப சமத்தான குழந்தை. இது ரெண்டும், இந்த 2 ராணிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ அடுத்த ராஜாவோ ராணியோ வர போறாங்க எங்க வீட்டுக்கு. உங்க வீட்டு சைடுல என்ன சார் சொல்றாங்க? ஆமா, 10 வருஷம் கழிச்சு குழந்தைன்றதுனால அவங்களால அந்த ரொம்ப பெயினாக கஷ்டமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஊருக்கு போனால் இதே தான் சொல்லுவாங்க. என்ன எல்லாருமே கையில் குழந்தையோட அவங்க குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, படிக்குது, என்ன தான் பண்ணுறீங்க, என்ன தான் செய்கிறீங்கன்றப்போ அந்த பெயின் இருந்தது. அது இப்போ முன்னே இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எல்லாமே ஹாப்பியாக இருந்துகிட்டே இருந்தோம், எல்லாப்படியே ஜாலியாக பேசிட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு லேடி வாழையில் போகிறப்போ எதுவும் சென்டிமெண்ட்டாக பேசணும், எங்கள் 2 பேர் மேலே கண்ணில் தண்ணி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். திடீர்னு இதுக்கு தான் இத்தனை வருஷம் ஏங்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னோடனே அப்படியே டப்புன்னு பிளாஸ்ட் ஆகிடுச்சு. நாங்கள் மட்டும் ஹோல்ட் பண்ணல, அவங்களுமே அதுக்காக வெயிட் பண்ணிடலாம். ஒட்டுமொத்தமாக ஒரு நிமிஷம் அப்படியே ஹோல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சூப்பர் சகஜமான நிலைமைக்கு ஆனாங்க. நான் ஈஸியாக ஃபீல் பண்ணேன் அந்த மொமெண்ட்டை. ஸோ எல்லாருமே இப்போ நாங்கள் மட்டுமே அதுக்காக எதிர்பார்க்கல, என் ஃபேமிலி ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே இந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க.
அது நல்லா இருந்தது. அந்த ஃபீலே வந்து பயங்கரம் இல்லை, ஒரு சரியலான ஒரு மொமெண்ட். ஆனால் இந்த பூச்சொடல் பற்றி நிறைய இடங்களில் வந்து அப்பப்போ வந்துகிட்டே இருந்தது, ஒரு கேமியோ கொடுத்துக்கிட்டே இருந்தது அவருடைய பேசிகிட்டு இருக்கும்போது. ஸோ அந்த பூச்சொடல் வந்து எவ்வளோ அழகாக நடந்தது, இண்டஸ்ட்ரியிலேருந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் வந்திருந்தாங்க, அதை பற்றியும் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து 5th month பூச்சூடல் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான், ஏன்னா ஃபேமிலி சைடு மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இவர் வீட்டு சைட்லேருந்து பண்ணதுனால நான் ரொம்ப அதிகமாக என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகமாக கூப்பிடல, ஒரு 2 பேர் தான் கூப்பிட்டேன். நம்ம ஃபீல்ட் சர்க்கிள்லேருந்து யாரும் கூப்பிடல. சீமந்தத்துக்கு தான் பெருசாக பண்ணலான்னு பிளான் பண்ணி நான் இவர்கிட்ட சொல்லியிருக்கேன். 7th month இல்லைன்னா 9th month அது ரொம்ப கொஞ்சம் கிராண்டியாக பண்ணணும், அந்த பிளான்ல நான் இவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போதான் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 4 months நான் இன்ஸ்டாகிராம் பக்கம் போவே இல்லை. ஏதாவது கொலாப் வந்தால் மட்டும் போடுறது. சில பேர் என்னன்னா நான் போய் அப்ராட்ல நாங்கள் செட்டில் ஆகிட்டோம்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா டெய்லி ரீல்ஸ் போடுவேன், டெய்லி ஏதாவது போஸ்ட் போடுவேன், ஏதாவது பண்ணுவேன். ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன கேட்டுகிட்டே இருப்பாங்க, மேம் இருக்கீங்களா, அப்ராட் போயிட்டீங்களா, என்னாச்சு உங்களுக்கு, ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஏதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கீங்களா. நிறைய பேர் எனக்கு அந்த சத்யா ஃபேன் பேஜ்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க, என்னை டெய்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் ரீல்ஸ் போடல, ஏன் டான்ஸ் ஆடல, ஏன் நின்றுட்டு இருக்கீங்க, இப்படியே கேட்டுகிட்டே இருப்பாங்க. 5th month பூச்சூடல் முடிச்சு நான் இவர்கிட்ட சொன்னேன், அப்பா 5th month வந்து நான் போஸ்ட் போட்டுறேன், எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, என்னால் சொல்ல முடியல, அதனால நான் சொல்லிடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே போட்டுடு. அது போட்டதுக்கப்புறம் இன்னொருத்தர், மேம் இதனால தான் நீங்கள் வரலையா நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சார் நார்மலாக இந்த மீடியாக்குள்ளே இருக்க ஆட்களுக்கு வந்து மீடியா ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளாக இருக்கவங்க வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. அது ஹைஸ் லோஸ், நம்ம நார்மலாக எது நடந்தாலும் போய் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது, ரிலேயிங் ஆன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. உங்கள் 2 பேருக்குமே பர்சனலாக மீடியா ஃப்ரெண்ட்ஸாக எப்பயுமே கூட இருக்கவங்க அப்படின்னா அது யாராக இருக்கும்? ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து அவ்வளவா யாருக்கிட்டையும் மிங்கிள் ஆக மாட்டார், அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் கம்மி தான். அதில் நீங்கள் கேட்கணும்னு நீங்கள் என்னதான் கேட்கணும். ஆக்சுவலாக 25 வருஷம் அப்படின்னா oh my god, எனக்கு வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஜாஸ்தி. எனக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கவிதாக்காவை சொல்லுவேன். ஆக்சுவலாக ஸோ அவங்க வந்து எனக்கு கூட பிறக்காத ஒரு அக்கா. அடுத்த ஜென்மம் தான் நாங்கள் 2 பேரும் அக்கா தங்கச்சியாக பிறக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் 2 பேரும் பேசிப்போம். ஆக்சுவலாக இந்த வாட்டி அவங்கள நான் கூப்பிட்டேன், அவங்களுக்கு ஷூட் இருந்தனால வர முடியல, அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்னோட சத்யா ஃபேமிலி, யுவஸ்ரீ, வித்யா, இவங்க 2 பேருக்கிட்டையும் 2 நாளுக்கு ஒரு தடவை நாங்கள்லாம் பேசிட்டு தான் இருப்போம், பேசாமல் இருக்கவே மாட்டோம் 2 பேருக்கிட்டையும். வித்யா வந்து எனக்கு என்னோட சிஸ்டர் மாதிரி. ஆக்சுவலாக வெளி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் பத்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க தான் வளையல் போடும்போது இதுக்கு தானே ரொம்ப வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் அழுதுட்டு இது பண்ணாங்க. அதெல்லாம் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான்ப்பா, இப்போ வரையும் ஜாஸ்தி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ உண்மையிலேயே நான் தான் தேங்க்யூ சொல்லணும். ஆக்சுவலா ஆல்வேஸ் போய் மறக்காம சுத்தி போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்களும் உங்க ஃபேமிலியும் இந்த சம்மரை இன்னும் சந்தோஷமா என்ஜாய் பண்ற விதமா மேஜிக்கல் மெர்மெட் ஷோ ஏப்ரல் 12 முதல் மே 31 வரை உங்கள் விஜிபி மெரைன் கிங்டம்ல நடக்குதுங்க. தினமும் 6 ஷோ, கண்டிப்பா வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.